வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி கல்கண்டு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 200 பச்சரிசி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 400 கல்கண்டு எடுத்து வச்சுருக்கேன். 400 மில்லி பால் எடுத்து வச்சுருக்கேன். 20 முந்திரி பருப்பு, ஒரு 7 திராட்சை பழம், 1/4 ஸ்பூன் ஏலக்காய், 600 ml தண்ணி ஊற்றிருந்தேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி அதில் போட்டுடலாம். குக்கர் மூடிட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் வச்சுருக்கலாம். சாப்பாடு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் 400 ml எடுத்திருந்தேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கல்கண்டில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சிடலாம். கல்கண்டு நல்லா கரையணும். கல்கண்டு நல்லா கரைஞ்சிருச்சு. அதை எடுத்து இதில் சாப்பாட்டில் ஊற்றிடலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பு லேசாக பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் திராட்சையை சேர்க்கலாம். தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம்ல. எடுத்து இந்த பொங்கலில் கொட்டிக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு வைக்கலாம். ஃப்ளேம் சிம்லே இருக்கட்டும், கொஞ்சம் கட்டியாகும். கல்கண்டு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.